நமः. அஸ்மத்பரமகுருभ्यो நமः. அஸ்மத்சர்வகுருभ्यो நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாஹம் கருணையா கமலாபிமான்யா கோதாவணன்யசரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் இன்றைக்கி 10வது திருநாள். இந்த பிரம்மோற்சவங்கள்லாம் 10 நாள் உற்சவம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த மார்கழி மாதமானது இன்றைக்கி 10வது திருநாள். இன்னிலேருந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவமானது என்னென்னா, நோற்றுச் சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய் மாற்றவும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துராய் முடினாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டருநாள் கூற்றத்தில் வாழ்வி இந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். இந்த பாசுரத்தை பெரியவாள்லாம் பலவிதமான மார்க்கத்தில் அனுபவிச்சிருக்கா. நோற்று சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய். நாங்கள்லாம் காத்தியாயனி விரதம்னு ஒரு விரதம். அதில் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கண்ணனை அனுபவிக்கிறதுக்கான மார்க்கம், அதை இந்த சிவில்லிபுத்தூராக இருக்கக்கூடியதான ஆயர்பாடியில் பெரியவா என்ன சொல்லியிருக்கா, அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். நீ ஏதோ புதுமையான ஒரு முறையில் கண்ணனை அனுபவிச்சா மாதிரி தெரியறது. நோற்று சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய். உன்னுடையதான முகத்தை பார்த்தாக்கா கண்ணனை நீ அனுபவிச்சுட்டா மாதிரியும், அந்த கண்ணனுடையதான ஒரு சம்பந்தம் உனக்கு ஏற்பட்டது. ஏன்னா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போதே ஒரு ஆழ்வாருக்கு ஒரு விதமாக வெம்பெருமான் சேவை சாதிச்சிருக்கார். இதில் திருமங்கை ஆழ்வார் அது ஒரு விதமான அனுபவம். இந்த நம்மாழ்வாருக்கு அவர் இருக்கக்கூடியதான இடத்துலையே என்ன 12 வயசு பரியந்தம் அவர் ஆகாரம் இல்லை, தூக்கம் இல்லை, உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டுருக்கார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு மதுரகவி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு அவர் சாய்ச்சார். இந்த மாம்ச சரீரத்தில் ஒரு ஜீவனானது ஜெரிக்கிறது. அது ஜனிச்சதுனாக்கா இந்த லோகத்தில் உள்ளதான இன்ப துன்பங்களை அனுபவிக்குமா, இல்லை மோட்சானுபவமான காரியங்களை பண்ணுமா அப்படின்னாக்கா, அது சாமான்யமாக சொல்லும்போது இந்த லோகத்தில் உள்ளதான இன்ப துன்பங்களுக்கு தான் அது ஆசைப்படும். மோட்சத்துக்கு ஹேத்துவான காரியங்களை அது பண்ணாது. ஆச்சாரியனுடையதான ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுனாக்கா அது அந்த விசேஷமான காரியங்களை அது பண்ணும் அப்படின்னு அங்கே சொன்னார். அப்புறம் தான் அவர் கண் திறந்த பிற்பாடு ஆழ்வார் ஒரு திவிதேசங்களையும் மங்களாசாசனம்னு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கண்ணை திறந்து பார்த்தா அவர் இருக்கக்கூடியதான புளைய மரத்து கிளைகளில் ஒரு திவிதேசத்து எம்பெருமானும் நித்தியவாசமாக அங்கே வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த கலையை பிடிச்சின்னு எம்பெருமானெலாம் அவருடையதான ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி சூழ்ந்து அங்கே வாசம் பண்ணின்னு இருக்கார். ஒரு திவிதேசத்து எம்பெருமானும் பெரிய பெருமாள் என்னை பாடும்ன்ற சிறுவேங்கடமுடையான் என்னை பாடும் என்னை பாடும் என்னை பாடும்னு ஒரு திவிதேசத்து பெருமாளும் என்னை பாடுன்னு சொல்கிறார். இதில் ஒரு திவிதேசத்து எம்பெருமானையாக அவர் அனுபவிச்சுட்டு வர, அந்த மாதிரி எம்பெருமான நீ வந்து வேறு ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விரதத்தினால எம்பெருமானை நீ அனுபவிச்சுட்டியா, அந்த எம்பெருமானுடையதான கருணையானது உனக்கு கிடச்சிதா அப்படின்னு நோற்று சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய். சுவாமியானவளே, நீ நாங்கள்லாம் இப்போ தான் பாடத்துக்கு வந்துட்டுருக்கோம். இனிமே தான் பக்தி எப்படி பண்ணணும்னு கற்றுக்க போகிறோம். ஆனால்
நீ இப்போவே நீ வாத்தியாராக மாறிவிட்ட. என்ன பக்தியை சொல்லி கொடுக்கக்கூடியதான ஒரு நிலையில் வந்துட்ட. அதனால் நீ சுவாமியானவளே அம்மானாய். தியாகராஜ சுவாமி சொல்லும்போது தெளியலேலூராமா பக்தி மார்க்கமூலுன்னு பிரார்த்திக்கிறார். பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாராமா. ஏன்னா வசிஷ்ட வாமதேவாதிகள் எல்லாமே உன்னிடத்தில் மயங்கியிருக்கா. அவர்களெல்லாம் நீ பக்தியினால் கட்டுப்படுத்திட்ட. சிஷ்யனாக இருந்து வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர் வாலாம் உன்னிடத்தில் அவெல்லாம் மயங்கினா உனக்கு பரமானுகிரகம் பண்ணாலே. பலா அதிபலான்னு 2 விசேஷமான ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி வச்சார். வசிஷ்டர் ராமன் மேலே அவ்வளோ பிரீத்தி, அவ்வளோ ஒரு உயர்ந்த முறையில் ஆச்சாரிய பக்தியை பண்ணி அந்த ஆச்சாரியனை சந்தோஷப்படுத்தினாரா ராமர். அந்த மாதிரி நோற்று சுவர்க்கம் பொய்கன்ன அம்மனாய் ஒரு புது விரதமான ஒரு விரதத்தை பண்ணி அந்த புதுமையான ஒரு விரதத்தினால கண்ணனை நீ அனுபவிச்சா மாதிரி எங்களுக்கு தோன்றுறது. அதனால் நீ எல்லாத்தையும் கத்துண்ட போட்டிருக்கு. பக்தி எப்படி பண்ணணுன்றதை நீ நன்னா தெரிஞ்சுருக்கியோன்னு நான் நினச்சிக்கிறேன். நோற்று சுவர்க்கம் பொய்கன்ன அம்மனாய் வாசல் திறவாதார். அப்பேற்பட்டதான வாசலை வந்து திறக்கணும். சரி, திறக்காமல் போனாலும் ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா? உள்ளேந்தாவது ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? நாங்கள்லாம் வந்திருக்கோம், உன்னை கூப்பிட்றோம். சரி, கதவை திறக்கலை, ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா? மாற்றமும் தாராதோ நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். நல்ல வாசனையாக இருக்கக்கூடியதான திருத்துழாவை எம்பெருமான் சிரசில் தரிச்சுட்டு இருக்காராம். திருமார்புல மாலையாகவும் சாத்தின்னு இருக்கார். தாளிணை மேலும் தோலிணை மேலும்னு அந்த எல்லா திருமேனியில் எல்லா அங்கங்கள்லேயும் திருத்துழாவுக்கு இடம் உண்டு. அதனால் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மளை மாதிரி இருக்கக்கூடியதான அடியாறுகளுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன், ரக்ஷகனாக இருக்கக்கூடியவன். நம்மளுக்கெல்லாம் அவனை விட்டால் வேறு கதி கிடையாது. தேவமற்றறியேன் குருகூர் நம்பின்னு அந்த ஆழ்வார் எப்படி நம்மாழ்வார் திருவடி வாரத்தில் பிரார்த்திச்சாரோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் சிவன் நாராயணனை விட்டா கதி கிடையாது, கண்ணனை விட்டா கதி கிடையாது. அதனால் போற்ற பறை தரும். நம்ம அவனை ஸ்தோத்திரம் பண்ணாக்கா அவன் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணுறான். புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாழ்வி இந்த கும்பகர்ணனும். சரி, மேற்படி எழுந்துக்காத காரணத்தினால மேற்படி சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியதான நிலைமையில் ஆண்டாள் இருக்கா. பண்டொரு நாள் கூற்றத்தில் வாழ்வி இந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. உனக்கு நாதனாக இருக்கக்கூடியதான கண்ணன் இதுக்கு முன்ன ஒரு அவதாரம் பண்ணான். அந்த அவதாரத்தில் கும்பகர்ணனை வதம் பண்ணான். இவன் ஜெயித்தான், அவன் தோத்தவன் ஜெயித்தவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையோ. அதனால் அவங்கிட்டக்கு இருந்ததான சொத்து எதுன்னா தூக்கம். அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்தான் போல் இருக்கு. அதாவது ராமனுக்கு கொடுத்துருக்கான். ராமன் எனக்கு வேணான்னு சொல்லி உனக்கு கொடுத்துட்டான் போல் இருக்கு. அந்த தூக்கமான சொத்தை நீ வச்சுட்டு இருக்க போல் இருக்கு. அதனால நீ தூங்கிட்டே இருக்கியா என்ன? அந்த கும்பகர்ணனுடையதான தூக்கமானது உங்ககிட்ட இருக்கா மாதிரி எங்களுக்கு தெரியறது. கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. இந்த துயிலானது கும்பகர்ணனுடையதான துயிலுக்கு சதிருசமாக எங்களுக்கு தோன்றது. மேற்படி ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. அதிகமாக சோம்பேறித்தனத்தோடு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியறதுமா. அதனால் இந்த சோம்பேறித்தனமானது வேண்டாம். அருங்கலமே, எங்கள் கோஷ்டிக்கு நீதான ஆபரணம். ஒரு விசேஷமான அலங்காரம் பண்ணிக்கணும்னா நகை நட்டுன்றது ஒரு விசேஷமான ஒரு அலங்காரத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னா அலங்காரம் அவசியம். அதில் மேற்படி ஆடைகளுக்கு மேலே அலங்காரமான இருக்கக்கூடியது ஆபரணம். அந்த மாதிரி எங்கள் கோஷ்டிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவள், ஆபரணமாக இருக்கக்கூடியவள் நீதானே. அருங்கலமே, நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி துயிலை விட்டுவிட்டு
நீ என்ன பண்ணணும்னா, நாராயணன் நாற்ற துழாய் முடி நாராயணன் திருத்துழாவை வச்சுருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணனை அனுபவிக்கிறது எப்படி, எப்படி அவனுடையதான திருவடி சம்பந்தமானது நமக்கு ஏற்படும். குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்து தென் குருகூர் சடகோபன் உடைந்த சொல்தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமேனு ஆழ்வார் சாதிக்கிற அந்த உடைந்து வண்டு உண்ணும் துழாய் முடியானை, துழாய் முடியானை நாட்ட துழாய் முடி நாராயணன் இங்கே சாதிச்சதுனால அப்பேற்பட்டதான சிவன் நாராயணனை பிரார்த்தனை பண்ணால் என்ன ஆகும்னா உடைந்து நோய்களை ஓடுவிக்குமேனு பலஸ்ருதி அந்த இடத்துல எப்பேற்பட்டதான வியாதிகளும் உடைஞ்சு போகும். ஸ்ரீமன் நாராயண சப்தத்துக்கு எப்பேற்பட்டதான கஷ்டங்களும் விலகிறதுன்றா. ஸ்ரீமன் நாராயணனை நாராயணான்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு கிராமத்தில் இருந்தாக்கா அந்த கிராமத்துக்கே க்ஷேமம் ஏற்படுதுன்னு அஷ்டாட்சரம் மகாத்மியத்தில் விசேஷமாக சொல்கிறது. அப்பேற்பட்டதான ஸ்ரீமன் நாராயணன் சகல சௌபாகியத்தையும் இந்த 10வது திருநாளாக இருக்கக்கூடியதான மார்கழி உற்சவத்தில் எல்லாருக்கும் பரம கருணையினால் அனுகிரகம் பண்ணுறார். ஆண்டாலும் பரம கருணையினால் நமக்கெல்லாம் மேற்படி வாயுனன் மக்களை பெத்து மகிழ்வரேன்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஜெய் ஸ்ரீராம்.